நடிகர் மோகன்லால் அவர்கள் கேரளாவில் மலையாளம் மனோரமா இதழுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அந்த ஊடகத்துக்கு. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கரிஸ்மேட்டிக்கான அந்த ஒரு ஃபிகர், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அந்த ஊடகத்துக்கு அவர் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவர். வெற்றினால் ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி, ஒரு படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிறதுலாம் அவருக்கு எதுவும் கிடையாது. எப்போவுமே ஒரே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஃபிகர். அது மட்டும் இல்லாமல் அவர் கெஸ்ட் ரோல் பண்ணுறதெல்லாம் யாருமே பெருசாக விரும்ப மாட்டாங்க. யாருக்கும் அவர் கெஸ்ட் ரோலில் அவரை பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்காது. அவரை 3 மணி நேரம் முழுசாக ஒரு படத்தில் ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை. இப்போ என்னைய மாதிரி நடிகர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் கதாநாயகனாகவும் நடிப்போம், படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் கேட்டால் ஒரு கௌரவ தோற்றத்தில் ஒரு காட்சியை நடிக்க சொன்னால் அதுலேயே நடித்து கொடுப்போம். மம்முட்டிக்கும் அது பொருந்தும். என்னைய மாதிரி இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருக்குமே ஓகே, 2-3 நடிகர்களோடு சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம், கொஞ்சம் சீன் மட்டுமே அது வரலாம் படத்தில், அதெல்லாம் ஓகே. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை அப்படி பார்க்குறதுக்கு மக்கள் விரும்ப மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களே அதை விரும்ப மாட்டாங்க ரஜினி சார் அப்படி பார்க்குறதுக்கு. படம் ஃபுல்லாக ஒரு 3 மணி நேரம் படம் அப்படின்னா அந்த ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ரஜினி சார் வரணும். அந்த படத்தில் ஃபுல்லாகவே அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும் படம் ஃபுல்லாக. அதுதான் மக்கள் பார்த்து ரசிப்பாங்க. மக்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுதான் ஏதுவாக இருக்கும். அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள். ஆனால் என்ன மாதிரி ஆட்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க எது மாதிரியான கேரக்டர்லேயும் நடிக்கக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி, சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம், அவர் எந்த இடத்துல மக்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இதை விட ரொம்ப சிறப்பாக யாருமே சொல்ல முடியாது. அதை இன்னொரு மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெகா ஸ்டாரே சொல்கிறாரு, மோகன்லால் அவர்கள் மாதிரியான ஒரு நடிகரே சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தால் அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் மோகன்லால் அவர்களுக்கு இருக்கும் எப்போவுமே. அந்த மோகன்லால் அவர்களே இப்படி ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, அதுவும் மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி ஊடகம் மலையாள மனோரமா அந்த ஊடகத்துக்கு. அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டார், அதுதான் சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய ஒரு உச்சம். எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார். மற்றவங்களை ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, அது எல்லாருக்குமே உள்ளது. ஆனால் ரசிகர்களே கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க பாருங்கள், அந்த ஸ்டார்ஸே கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அது மோகன்லால் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தையே நம்ம இதில் உதாரணமாக எடுத்துக்கலாம். இன்னும் நீங்கள் மோகன்லால் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.